ஆகாமியம், சங்கீதம், பிராப்தம் என்றால் என்ன? மனிதனுக்கு 3 விதமான வகையிலே துன்பம் வரும். அந்த துன்பங்கள் என்ன? ஆகாமியம் முதலில் நாமே ஒரு செயலை செய்துவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய துன்பம். என் பையனை டாக்டர் படிக்க வேணும், அது 10 லட்ச ரூபா கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, டாக்டர் படிக்க வைக்கணுமா, 50 லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்பான். வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவான். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த கடனை தீர்க்க முடியாது. இது நம்முடைய பேராசை. நாமே ஒரு செயலை நினைத்து அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம், இது ஆகாமியம். சங்கீதம் அப்படின்றால் என்ன? நம்முடைய உறவினர்கள் அல்லது மற்ற ஜீவராசிகளால் ஏற்படக்கூடிய துன்பம். நம்முடைய உறவினர்களால் ஏதாவது ஒரு வகையில் துன்பம் வரும். அடுத்து மற்ற ஜீவராசிகள் போகும்போது மாடு முட்டும், நாய் கடிச்சு விடும், இதனால் ஏற்படக்கூடிய துன்பம். இதற்கு சங்கீதம் என்று பெயர். சங்கீதம் கிடையாது, சங்கீதம் என்று பெயர். அடுத்தது பிராப்தம். ஒரு 20 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்போம். அடுத்த சூப்பர்வைசர் அவன் தான் வரணும், எல்லா மெயின்டெனன்ஸும் அவன் தான் வரணும், அவனுக்கு சம்பளம் உயர்வு கிடைக்கும், அதனால் அவன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு அவன் கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும். அவனை வேலையை விட்டு தூக்குவாங்க. ஒன்று, உனக்கு சம்பளம் இதை விட கம்மி மற்றவனை விடம்பாங்க. புரியுங்களா? இது ஏனால் நடக்கிறது என்பது அவனுக்கே புரியாது. இது ஊழ்வினை, பிராப்தம் என்று பெயர். அவன் முற்ஜென்மத்திலே, பழைய ஜென்மத்திலே ஏதோ பாவங்களை செஞ்சிருக்கிறான், அதனால் ஏற்படக்கூடிய துன்பம். ஆகாமியம், சங்கீதம், பிராப்தம். இந்த 3 துன்பங்களையும் மனிதன் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இதுதான் அழகாக வள்ளுவர் சொல்வார். ஊழில் பெரியது யாவுல, மற்றொன்று சூழினும் தான் வந்தோறும். மகாபாரதத்தில் ராமாயணத்தில் சீதா ஒரு காட்டுக்குள்ளே அகப்பட்டு இருக்கா. ராமன் பொன்மானை தேடி போகிறான். அப்போ அவள் என்ன சொல்கிறா சீதான்னு கேட்டிங்கன்னா, போய் மானை பிடிச்சிட்டு வான்னு என் கணவர் போனார் ராமர், அவரை காண நீ போய் அழைச்சிட்டு வா. ஆனால் பாதுகாக்கப்படவன் லட்சுமணன் வேணான்னு சொல்கிறான். ஆனால் கேட்கல. அப்பாவும் சொல்கிறான்,